Hello and welcome to Curious Darius. Welcome to my channel. ஹாய், என்னோட கியூட் அண்ட் லிட்டில் ஃபேமிலி உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இவர் தான் வந்து டேரியஸ் ஆண்டன். அவர் வந்து என்னோட ஹஸ்பண்ட் ஷான்ஃபான். இதான் வந்து லட்டு. இவரோட நேமில் தான் வந்து நம்ம சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம், டேரியஸ் ஆண்டன். வந்து டெய்லியுமே நல்ல சப்ஸ்கிரைபர் கண்டென்ட் கொடுத்து வாங்க இவரோட சேர்த்திங்கன்னா பார்க்கலாம். ஹாய், இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னோட ஃபேமிலி பற்றி இன்ட்ரோ பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இப்போ ஆந்திராவில் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஆந்திராவில் தான் வந்து அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆந்திராவில் இருக்கும். நான் வந்து திண்டுக்கல்லேருந்து வந்திருக்கேன். தமிழ்நாடு திண்டுக்கல்ன்ற ஊரில் நியர் மதுரை. திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இப்போ ஆந்திராவுக்கு ஷிஃப்ட் ஆகி வந்திருக்கோம். இங்கே ஆந்திரா லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு, ஆந்திராவில் வந்து ஆந்திராவுக்கு வந்திருக்கோம். ஆந்திராவில் வந்து எங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு, இங்கே வந்து நாங்கள் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்றத நான் வீடியோவாக போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். அது மட்டும் இல்லை, என்னோட லட்டுக்கு வந்து இப்போ 18 months ஆகுது. 18 months ஆகுது. அவனோட சேட்டிகள், அவன் என்னென்ன சாப்பிட்றான், எங்களோட டே லைஃப் எப்படி போகுது, அவங்க ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் எங்களோட டே லைஃப் எப்படி போகுது, அதை பற்றி ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோ. இந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் வந்துட்டு நாங்கள் என்னென்ன பற்றி போஸ்ட் போட போகிறோம் அப்படின்றத சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து மீஷோ அண்ட் மிந்த்ரா அதுலலாம் வந்து ட்ரெஸ்ஸஸ் நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவேன். அதோட ரிவ்யூஸுமே வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயில் ரொம்ப கொடூரமாக இருக்குது. அண்ட் வந்து அப்படி இங்கே இருக்க டிசைன்ஸ் ஆஃப் ஹவுஸ் எதுவுமே வந்து நமக்கு செட்டே ஆக மாட்டேங்குது. ஸோ அதை பற்றிலாம் வந்து உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். என்ன இருந்தாலுமே நம்ம ஊர் தாங்க நமக்கு பெட்டராக இருக்கும். ஸோ அதர் டிஸ்ட்ரிக்ட் வரும்போது அங்கே நிறைய டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை பற்றிலாம் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்றத இந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோ. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃப். அவங்க பார்த்தீங்க அப்படின்னா சோலாரில் ஒர்க் பண்ணுறாங்க. இங்கே இருக்க சோலாரில் ஒர்க் பண்ணுறாங்க. குட்டோட பேர் வந்து டேரியஸ் ஆண்டன். அவனோட நிக் நேம் வந்து லட்டு. நான் வந்து லட்டுன்னு தான் கூப்பிடுவேன். மீதி பேர்லாம் வந்து ஆன்டூ அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஆண்டனி அப்படின்றது வந்து கொஞ்சம் ஓல்டு நேமாக இருக்குது அப்படின்றனால ஒய்யை மட்டும் கட் பண்ணிட்டு ஆண்டன் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். பட் நிறைய பேருமே நான் ஆண்டன்னு சொன்னாலுமே நிறைய பேர் வந்து ஆண்டோனியா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆண்டோனியா இல்லாட்டி அண்டோனியா அப்படின்னு தான் கேட்பாங்க. நான் ஒய்யை கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருப்பேன். ஒய்யை கட் பண்ணி ஆண்டன் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருப்பேன். நிறைய பேருக்கு வந்து நான் ஆண்டன் ஒய்யை தான் வந்து கட் பண்ணிட்டு அப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அவனோட பேர் வந்து டேரியஸ் ஆண்டன். வந்து லட்டு அப்படின்னு சொல்லி கூப்பிடுவேன். எங்கள் ஃபேமிலியில் வந்து 3 பேர் தாங்க. நான், அவர், லட்டு 3 பேர் தான். எனக்கு வந்து மாமனார் மாமியார் கிடையாது. நான் மேரேஜ் பண்ணுறப்பவே வந்து நோமோ அவங்க வந்து இல்லை. என்னோட மேரேஜ்க்கு 1 year பிஃபோர் தான் வந்து அவங்க ஃபாஸ்ட் ஆனாங்க. ஸோ வந்து இஸ் வெரி கேரிங். ஸோ அதனால அவங்க கேரிங்னு கிடையாது. பேசிக்காகவே அவங்க கேரக்டரே வந்து ரொம்ப கேரிங் அண்ட் சப்போர்ட்டிவாக தான் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தென் அவங்களோட நேச்சர் ஆஃப் ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மார்னிங் ஒரு 9:30 போல் போவாங்க. ஆஃபீஸ் டைம் வந்து நைட் ஆகிடும். நைட் ஒரு 8 o'clock இல்லாட்டி 8:30 போல் தான் வந்து வருவாங்க. இந்த மிட் ஆஃப் த டைமில் வந்து நான் ஒரு ஆள் தான் வந்து அவனை ஃபுல்லாகவே ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்குது. அம்மா அப்பா எல்லாருமே ஊரில் இருக்கிறனால வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அங்கே போனால் ஆள் வேறு மாதிரி ஆயிடுவான். பயங்கர குஷியாகிடுவான். ஒரே ஜாலியாக இருப்பான். அந்த மாதிரி இருக்கும். இங்கே வந்து ரொம்பவே கொஞ்சம் குழந்தைய தனியாக பார்த்துக்கிறது கஷ்டமாக தான் இருக்குது. ஹவுஸ் ஒய்ஃபாகவே எனக்கு இது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அண்ட் ஒர்க்கிங் உமன்லாம் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தெரியல. அவங்களாம் வந்து டே கேரில் வருவாங்கன்னு நினைக்கிறேன். நான் நீ வந்து ப்ரீ ஸ்கூல் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் ஆந்திராவில் வந்து ப்ரீ ஸ்கூல்ஸ்லாம் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சித்தூர் சைடெல்லாம் வந்து நிறைய ப்ரீ ஸ்கூல்ஸ் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாவே ஸ்பெஷலாக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1.5 வயசுலேருந்தே வந்து ப்ரீ ஸ்கூலில் சேர்த்துவாங்க. நம்ம ஊர்லலாம் வந்து 3 yearsக்கு கம்மியாக வந்து ப்ரீ ஸ்கூலில் வந்து சேர்க்க மாட்டாங்க. டே கேர் மாதிரி வந்து தான் சேர்ப்பாங்க. இங்கே வந்து டே கேர் இல்லை, ப்ரீ ஸ்கூலாகவே வந்து 1.5 வயசுலேருந்து 4 வயசு வரைக்கும் மட்டும் இருக்க குழந்தைங்களுக்கான ஸ்கூல்ஸ் வந்து இங்கே நிறைய இருக்கு. அவங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டீஸ், சிங்கிங், டான்ஸ், டிராயிங் அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஸ்கூல்ஸ் இருக்கு. சித்தூர்ல என்னோட ஸ்டூடெண்ட் கூட ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க சொன்னாங்க
இந்த மாதிரி வந்து அங்கே சித்தூரில் வந்து நிறைய ஸ்கூல் இருக்குது அப்படின்னு முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ தான் வந்து ஆஃப்டர் மேரேஜ் வந்து வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன். அதுவே ரொம்ப வந்து ஒரு ரொம்ப 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 சேடான விஷயங்க. என்னதான் அவங்க நம்ம எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாலுமே வந்து நமக்குன்னு தனியாக ஏர்னிங் இருக்கணும். அப்படிதான் வந்து நான் எப்பவுமே ஃபீல் பண்ணுவேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பேபியை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை. அண்ட் எனக்கு மேரேஜ் ஆகி 4 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து இந்த குட்டு வந்தார். அண்ட் பேபிக்காக வெயிட்டிங்கே வந்து ஒர்க் போக முடியல. அப்புறம் பேபி வந்ததுக்கப்புறம் வந்து அவனை பார்த்துக்க ஆள் இல்லை, அவனை யார்கிட்ட விட்டுட்டு போகிறது அப்படின்னு டவுட்னால வந்து வேலைக்கு போக முடியல. மேபி வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருந்தா வேற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் கூட இருக்கு. அப்போதைக்கு கண்டிப்பாக போய் தானே ஆகணும். நம்ம வந்து அதெல்லாம் யோசிக்க மாட்டோம்ல, யார்கிட்ட விட்டுட்டு போகிறது அதெல்லாம் யோசிச்சிருக்க மாட்டோம். பார்ப்போம். காட் ஹாவ் அ பிளான். நம்ம ஒரு பிளான் போட்டால் கடவுள் ஒரு பிளான் வச்சுருப்பார்ல, அந்த மாதிரி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அண்ட் லட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப ஆக்டிவாக தான் இருப்பேன். அவள் ரொம்ப கை சூப்பிட்டு இருக்காங்க. அவள் கை சூப்புற வீடியோ கூட உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல ஆட் பண்ணியிருப்பேன் பாருங்க. ரொம்ப கை சூப்பிட்டு இருக்கான். அது எப்படி வந்து அதை நிப்பாட்டுறதுனே தெரியல. அது இங்கே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு சுத்தமாக தெலுங்கே தெரியாது. ஒரு 2-3 வேர்ட்ஸ் தான் வந்து இப்போ தான் வந்து லேர்ன் பண்ணியிருக்கேன். இங்கே செம்ம ஹாட்டாக இருக்குது. இங்கே இருக்க வெதர் எதுவுமே வந்து எனக்கு செட்டே ஆகலை. அவங்க வந்து சோலார் இருக்கிறதுனால நிறைய டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் மேரேஜ் ஆகி போகும்போது திருப்பூரில் இருந்தேன். அப்புறம் அரியலூர் போனேன். அப்புறம் அகைன் திருப்பூர் வந்தேன். அப்புறம் திருநெல்வேலி போனேன். திருநெல்வேலியிலேருந்து வத்தலக்குண்டு போனேன். வத்தலக்குண்டுலேருந்து லாஸ்ட்டாக இங்கே ஆந்திராவுக்கு வந்திருக்கேன். இங்கேருந்து இவ்வளோ ஊர் போயிட்டு வந்தாச்சுங்க. எவ்வளோ ஊர் போனாலும் நம்ம ஊர் மாதிரி எதுவுமே வந்து பெஸ்ட்டாக இருக்காது. நான் இத்தனை இடத்துல போனதில்லை. இருக்கிறதுலே ஒரு ஒஸ்ட் பிளேஸ் இதுனா இப்போ வந்திருக்க பிளேஸ் தாங்க. ஆந்திராவுக்கு முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. எதையுமே என்னால் மேனேஜ் பண்ணுவேன். அதாவது வந்து என்ன வெதர் தாங்க இருக்கிறதுலே ரொம்ப ஒஸ்ட்னா வந்து வெதர். இந்த ஹவுஸ், எந்த ஹவுஸ்லுமே வந்து விண்டோஸே இல்லை. இவங்க எப்படி இப்படி அதாவது எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கவங்கலாம் ஒரு 15 வருஷத்துக்கு பின்னாடி இருக்காங்க, டெவலப்பே ஆகாம. ஒருவேளை நான் இருக்க ஏரியா தான் அப்படி இருக்கான்னு தெரியல. நான் வந்து எங்க இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரால கதிரின்ற ஒரு ஊர் இருக்கு. அதுல இருந்து ஒரு 1.5 மணி நேரம் வந்தேன் அப்படின்னா காலிவீடு அப்படின்ற ஒரு பிளேஸ்ல இருக்குங்க. காலிவீடுல இருந்து கதிரிக்கு ஒரு மணி நேரம் போகணும். அங்கதான் வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. நம்ம எப்பவுமே ட்ரெயின்ல தான் ப்ரிஃபர் பண்றது. அங்கதான் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. அங்கிருந்து காலிவீடு வர்றதுக்கு எப்படியும் ஒரு 1 ஹவர், எனக்கு தெரிஞ்சு 1 ஹவர், மோர் தென் 1 ஹவர் ஆகுது. அவங்க ஆஃபீஸ்ல இருந்து கேப் வரும். அவங்க ஆஃபீஸ் கேப்ல வந்துடுவோம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கேன். கதிரி தான் வந்து கொஞ்சம் ஒரு டவுன் மாதிரின்னு வச்சுக்கோங்க. நம்ம ஊர்ல பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி. நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்ட் மாதிரி கொஞ்சம் ஒரு நல்ல டெவலப்டு ஏரியா. அங்கேயுமே வந்து ப்ரீ ஸ்கூல்ஸ்லாம் கிடையாது. அதுவுமே வந்து அவ்வளோ டெவலப்டு ஏரியானா கம்பேரிங் டு காலிவீடு அங்கே வந்து ஓகேவா இருக்கு. பட் காலிவீடு ரொம்ப ஒஸ்ட்டு, வெரி 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 ஒஸ்ட்டு. பயங்கர வில்லேஜ், பயங்கர மோசமான வில்லேஜ். இங்க இருக்கவங்கலாம் இன்னும் ஒரு 15 வருஷத்துக்கு பின்னாடி இருக்காங்க. நான் வந்ததும் பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட வந்து என்னென்னு கேட்டுட்டு இருந்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேட்குறது வந்து கேஸ்ட்டுங்க. எங்கே போனாலும் கேஸ்ட் கேட்பாங்க. அது எந்த ஊர்லேயுமே மாறாது. ஃபர்ஸ்ட் கேட்குறது கேஸ்ட்டு. நீங்கள் ரெட்டியா? தமிழ்நாட்டில் ரெட்டின்ற ஒரு விஷயமே கிடையாதுடா அப்படின்னு சொன்னேன். நம்ம பண்ணிட்டு நீ ரெட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. தென் வந்துட்டு பொட்டு வைக்காம கீழே வராது, பூ வைக்காம கீழே வரக்கூடாது, கையில் எப்பவுமே வளையல் போட்டுருக்கணும். எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா கையில் வந்து அலர்ஜி இருக்கு, வளையலே போட மாட்டேன். இங்கே வந்து இவங்களுக்காக தான் ஏதோ ஒரு வளையல் தூக்க மாட்டிருக்கேன். அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அப்புறம் வந்து 6 மணி ஆனால் வந்து சாமிக்கு வந்து விளக்கேற்று அப்படின்வாங்க. ஆக்சுவலாக நான் வந்து கிறிஸ்டின்ஸில் வந்து விளக்கேற்றுறதுலாம் இல்லைங்க. நான் ப்ரேயர் பண்ணும்போது கேண்டில் ஏற்றி ப்ரேயர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவேன். அதையாவது நீ பண்ணு, போய் வந்து கேண்டிலாவது ஏற்றுவே அப்படின்னு ப்ரெஷர் பண்ணுறாங்க. ஒரு மாதிரி ப்ரெஷர் பண்ணுறாங்க. ஃப்ரீயாக இருக்க முடியல, அந்த மாதிரி இருக்கு. அந்த ஹவுஸ் ஓனரோட வாடகை வீட்டில் இருந்தாலே இது ஒரு பிரச்சனை. தனியாக ஹவுஸ் ஓனர் இல்லாத வாடகை வீட்டில் இருந்தால் கூட நம்ம பாட்டு நம்ம இஷ்டத்துக்கு இருக்கலாம்.
பக்கத்தில் இருக்கவங்க தான் ஏதாவது சம்திங் சொல்லுவாங்க, அதை நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். பட் இல்லை, ஹவுஸ் ஓனரோட ஒரு வாடகை வீட்டில் இருக்க பார்த்தீங்களா, முடியாது. உங்க வீடே மொத்தமே லென்த் வந்து 12 அடி தான். 12 அடி தான் வந்து அகலம். நீளம் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. 12 அடி தான் வந்து அகலமே. அது 12 அடியில கீழே ஒரு வீடு, மேல ஒரு வீடு, அதுக்கு மேல ஒரு ரூம் கட்டி வாடகைக்கு விட்டுருக்காங்க. இங்கெல்லாம் அப்படிதான் இருக்கு. அந்த வீடுமே வந்து உங்களுக்கு தனியா ஒரு வீடியோவா உங்களுக்கு நான் போஸ்ட் பண்றேன். இங்க இருக்க வீடெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு போஸ்ட் பண்ணேன். பட் வந்து கொஞ்சம் இங்க வந்து எனக்கு இருக்க ஒரே அட்வான்டேஜ் வந்து என்னை சுத்தி வந்து ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்கலாம் இருக்காங்க. ஸோ நான் வந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. நான் இங்கிலீஷ்ல பேசினா அது வந்து எனக்கு அவங்க கிட்ட நான் சொல்ல வரவங்க கிட்ட டிரான்ஸ்லேட் பண்ணி தெலுங்குல வந்து புரிய வச்சு திருப்பி அவங்க வந்து எனக்கு இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றாங்க. அது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. திருப்பி வந்து தெலுங்குல ரிப்ளை பண்றாங்க. நான் என்ன சொல்ல வரேன்றதை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. பட் அவங்க என்ன சொல்றாங்கன்றது எனக்கு சுத்தமாவே புரியல. எனக்கு எதுவுமே தெரியல. அவங்க என்ன சொல்றாங்கன்றது எனக்கு தெரியல. ஹாய், அந்த வீடியோவோட கண்டினியூஷன் தான் இது. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் ஈஸ்டர் அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். பட் வந்து ரொம்ப டயர்டாக இருந்தனால வந்து அப்படியே தூங்கியாச்சு. அந்த வீடியோவிலேயே பார்த்துருப்பீங்க, நான் ரொம்ப டயர்டாக இருந்தேன். ஈஸ்டர் செலிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு ரொம்பவே டயர்டாக இருந்தது. நம்ம ஈஸ்டர் அன்னைக்கு வந்து நம்மளோட வ்ளாக் சேனலை வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் வந்து குக்கிங் வீடியோ போட்டுட்டு இருந்தோம். பட் வந்து குக்கிங் வீடியோஸ் வந்து ரொம்ப ஹெவி காம்படிஷனாக இருக்குது அப்படின்றதுனால சரி நம்ம வ்ளாக் சேனல் ஏதாவது ஒரு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதை வ்ளாக் சேனலாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் குக்கிங் சேனல் வந்து அவங்க தான் வந்து அதை வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. பட் அவங்களுக்கு இப்போ ஆஃபீஸில் ஹெவி ஒர்க்னால அதை கண்டினியூ பண்ண அவங்களுக்கு டைம் இல்லை. அவங்க வந்து என்னை விட ரொம்ப நல்லா சமைப்பாங்க. என்னோட ஹஸ்பண்ட் வந்து தான் டெய்லியுமே சமைக்கிறாங்க. டெய்லி அவங்களுக்கு வந்து ஹெல்ப் மட்டும் பண்ணுவேன். மார்னிங் எழுந்திரிச்சு அவங்க சமைச்சு வச்சுட்டு ஆஃபீஸ் போயிடுவாங்க. நான் வந்து அவங்க சமைக்க வரைக்கும் அவனை என்கேஜ் பண்ணிட்டு இருப்பேன். சப்போஸ் நான் சமைச்சேன்னா அவனை என்கேஜ் பண்ணுவாங்க. யாராவது ஒருத்தர் வந்து அவனை என்கேஜ் பண்ணிட்டு இருக்கணும். இல்லைன்னா வந்து மொபைல் கேட்க ஸ்டார்ட் பண்ணிடுவான், இல்லைன்னா டிவி பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுவான். காலையில் எந்திரிச்சோடனே அவனுக்கு மொபைல் இல்லைன்னா டிவி காட்ட வேண்டாமே அப்படின்றதுக்காக வந்து யாராவது ஒருத்தர் வந்து அவனை என்கேஜ் பண்ணுவோம். அதான் நான் சொன்ன மாதிரி ஒருத்தர் வந்து வீட்டில் இருக்கனால வந்து இந்த மாதிரி சப்போர்ட்டிவாக இருக்க முடியுது. பட் வந்து ஒர்க் போனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பார்த்துட்டு வந்து குக்கிங் வீடியோஸும் எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால நம்ம வ்ளாக் சேனலாக மாற்றி சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வ்ளாக் சேனலாக சேஞ்ச் பண்ணிட்டோம். இந்த சேனலுக்கு நீங்கள் தான் வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுக்கணும். இதில் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த ரிவ்யூஸ் வீடியோஸ் அண்ட் குழந்தைங்களுக்கு என்னென்ன ஃபுட்ஸ் கொடுக்கலாம், நான் என்னென்ன குழந்தைக்கு ஹெல்த்தியான ஃபுட் கொடுக்குறேன், என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் வந்து அவனுக்கு கொடுக்குறேன், எப்படி வந்து மேக்ஸிமம் மொபைல் கொடுக்காம அவாய்ட் பண்ணுறது, தென் வந்து அவனுக்கு சின்ன சின்ன ஸ்போக்கன் இங்கிலீஷ் அந்த மாதிரிலாம் அவ்வளோ சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கேன். அந்த மாதிரி நான் என்னோட குழந்தைக்கு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் கொடுக்குறேன் அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறோம். விஷயங்கள் தான் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ எங்களோட இந்த புது தொடக்கத்துக்கு நீங்கள் தான் வந்து சப்போர்ட் பண்ணணும்.